வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹோட்டல்ஸ்லலாம் நிறைய நான், பிளெயின் நான், பட்டர் நான், கார்லிக் நான், மின்ட் நான். ஸோ பேசிக்காக ஒரு நான் ரெசிபி தெரிஞ்சிட்டா நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் இது செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான நான் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 2 கப் மைதா, அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. யூஸ்வலி நானுக்கு ஈஸ்ட் தேவைப்படும். நம்ம இங்கே ஈஸ்ட் யூஸ் பண்ணல. அப்புறம் அதனால் நம்ம இங்கே பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைன்னா குக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/4 கப்பு புளிச்ச தயிர். ஸோ தயிர் இது கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் அந்த மாவு பிசைகிறதுக்கு தண்ணி. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ரெசிப்பியில் நம்ம இன்றைக்கி ஈஸ்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறமா யூஸ்வலி நான்லாம் ஹோட்டலில் தந்தூரில் தான், அதாவது ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும், அடுப்பில் தான் வச்சு செய்வாங்க. ஸோ அது வீட்டில் செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி தந்தூரே இல்லாமல் வெறும் ஒரு தோசைக்கல்லிலேயே எப்படி நான் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு டெக்னிக் கூட இருக்குது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சுடும் போது நான் சொல்கிறேன். வீடியோவை கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். மாவுக்கு நம்ம எடுத்து அளந்து வச்சுருக்க மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான உப்பு, குக்கிங் சோடா, அப்புறம் பேக்கிங் பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதை ஈவனாக மிக்ஸ் ஆகும். பெசரி விட்டுறலாம் நல்லா. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மொத்தமே நல்லா இந்த மாவில் மைதாவில் நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவில் எண்ணெயும் தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டு தடவி வச்சிடலாம். தடவி நல்லா மூடி போட்டு 2 ஹவருக்கு மாவு நல்லா ஊறணும். ஸோ எண்ணெயும் இது மேலே நல்லா தடவியாச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு லேசாக உப்புனா மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு 1 மினிட்க்கு லேசாக இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை திரட்டிக்கலாம். அதுக்கு மைதாவே கொஞ்சம் போட்டு, இது ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி இல்லாமல் நீட்டு வாட்டத்தில் இருக்கணும். ஸோ இது ரவுண்டாக இருக்கக்கூடாது, நல்லா லாங்காக இருக்கணும். அப்புறமா உங்கள் தவா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீட்டாக திரட்டிங்க. ரொம்ப நீட்டாக போட்டு அப்புறம் தவாவோட பெருசாக போயிடுது. இது ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாத மாதிரி திரட்டிக்குங்க. இது இப்படி தான் ஷேப் இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு லாங்காக இருந்தால் மட்டும் போதும். இதுவே ஜஸ்ட் இது நம்ம பிளெயின் நான் செய்கிறோம். இன்கேஸ் நீங்கள் கார்லிக் நான் இல்லைன்னா மின்ட் நான் செய்கிறீங்கன்னா, மாவு பிசையும் போதே கார்லிக் நானுக்கு பூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் பூண்டு அளவுக்கு திருவி போட்டுங்க மாவு பிசையும் போதே. அதே மாதிரி மின்ட் நான் செய்கிறீங்கன்னா காஞ்ச புதினா இலையை நல்லா நறுக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மாவு பிசையும் போதே போட்டுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு உள்ளேவே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பிளெயின் நான் இல்லைன்னா பட்டர் நான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது நம்ம 2 விதமாக வேக வைக்கலாம். ஒன்று தவாவில், இன்னொன்று குக்கரில். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு சைடு நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் வச்சு தடவிக்குங்க, நான் இல்லைன்னா கையாலே தடவிக்குங்க. நல்லா ஒரு பக்கமாக தண்ணி தடவிக்குங்க, எண்ணெய் இல்லை, தண்ணி தடவிக்குங்க. தண்ணி தடவினதுக்கப்புறமா இது நம்ம தவாவில் போட்டு ஒட்டிடுவோம். இதே மாதிரி நம்ம இன்கேஸ் குக்கரில் செய்கிறோன்னா, குக்கரை கவுத்துட்டு உள் பக்கமாக நம்ம அதோட குக்கரோட வால்ஸில் நம்ம ஒட்டணும். ஒட்டிட்டு நம்ம ஒரேடியாக குக்கரை ஃப்ளேம் மேலே கவுத்துருவோம். ஸோ அது தந்தூர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ நம்ம குக்கர் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம தோசைக்கல்லிலே ஒரு சைடு எண்ணெய் தடவி
தோசைக்கல் மேலே போட்டு ஒட்டிடுவோம். இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் வந்து ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா இது ஒட்டாது, வந்து கீழே வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சாதா ரெகுலர் தோசைக்கல்லில் தான் இது வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ வாங்க, இதில் மேலே நான் தண்ணி தடவிட்டேன். இது வந்து நம்ம சூடாகிற தோசைக்கல் மேலே போட்டு இப்போ நம்ம சுட்டு எடுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி தடவி வச்சுருக்க சைடை வந்து தோசைக்கல் மேலே போட்டுக்கணும். அப்போ தான் அது வந்து ஒட்டிக்கும். ஒட்டிட்டு நல்லா அழுத்தி விடுங்க. அதுதான் திரட்டும் போது உங்களோட லென்த்தை பார்த்துங்க. உங்கள் தோசைக்கல் அளவுக்கு தான் நீங்கள் நீட்டு திரட்டணும். அதுக்கு மேலே நீட்டாக திரட்டினீங்கன்னா அது ஃபிட் ஆகாது. இது வந்து நல்லா அழுத்தி விடுங்க. அது வந்து லேசாக இப்போ ரைஸ் ஆகும், பபுள்ஸ் மாதிரி அங்கங்கே. இப்போ இது நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு நம்ம தவா கவுத்து போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். பாருங்கள், அது ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி வந்து மற்ற இதுவும் வந்து நம்ம சுட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மெதுவாக கரண்டி வச்சு எடுத்துடலாம். அதை பாருங்கள், சூப்பராக நம்மளோட நானோட டெக்ஸ்சர் எப்படி நம்மளுக்கு ஹோட்டலில் இருக்கோ அதே மாதிரி நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம நான் திரட்டியாச்சு. இப்போ தண்ணி தடவின சைடு வந்து நம்ம தவா மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்தி விடுங்க. அது தானாகவே ஒட்டிக்கும் ஈரத்தில், சூடான தவாவில். இப்போ அது லேசாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது உங்களுக்காக நான் திருப்பி பண்ணி காமிக்கிறேன், எப்படின்னு பார்த்துக்குங்க. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ பபுள்ஸ்லாம் நல்லா வந்துருச்சு. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கவுத்து போட்டு அந்த ஃப்ளேமில் வந்து இன்னொரு சைடு வேக வைக்கணும். பாருங்கள், இது மாதிரி ரெட் ரெட் ஸ்பாட்ஸாக வரணும். அது நல்லா இது கவுத்து போட்டு இது நல்லா இது பண்ணணும். இது பாருங்க, இது இதே மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது பாருங்கள், நம்மளுக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு எப்படி ஹோட்டலில் கிடைக்கும் அதே மாதிரி. இது வந்து பிளெயின் நான். இது மேலே நீங்கள் பட்டர் தடவிட்டிங்கன்னா அது பட்டர் நான். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக தந்தூரம் ஈஸ்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு தோசைக்கல் வச்சே நம்ம வந்து நான் சுட்டுட்டோம். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு இந்த ப்ரொசீஜர் நீங்களே பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைட் டிஷ் வேணுமோ, வெஜ் நான்வெஜ் எந்த டிஷ் வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ ஹோட்டலுக்கு போகாமல் வீட்லேயே நம்ம இன்றைக்கி நான் செய்ய கற்றுட்டோம். அப்புறமா இது வந்து ஜஸ்ட் பிளெயின் நான். இது மேலே நீங்கள் பட்டர் தடவிட்டிங்கன்னா அது பட்டர் நான் ஆகிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கார்லிக் நான் வேணுன்னா அதுலேயே வந்து மாவு பிசையும் போது வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கிரேட் பண்ணின்னு. ஸோ ஃபைனலாக வந்து பட்டர் கூட வந்து மேலே அதுலேயும் பூண்டும் கொத்தமல்லியும் சேர்த்து தடவி விடுங்க கார்லிக் நானுக்கு. இன்கேஸ் புதினா நான் இல்லைன்னா மின்ட் நான் செய்கிறீங்கன்னா மின்ட்டு மாவு பிசையும் போதும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, ட்ரை மின்ட்டு. அப்புறமா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து பட்டரில் வந்து புதினா சேர்த்து நீங்கள் மேலே வந்து கார்னிஷ் பண்ணுங்கள். அப்போ வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு மின்ட் ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் ஆகும், அதே மாதிரி கார்லிக் ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி வெறும் பிளெயின் நான் தான் செஞ்சேன். ஸோ இந்த பேசிக் ரெசிபி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ளேவர் நான் வேணாலும் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.